இந்த வீடியோ பாருங்க. இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவது வேற போக்கு இல்லாம இதை நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாள் பூரா இந்த வண்டியை மாடா எடுக்கிறேன். கிடைக்கிற கூலியோ என் குடும்பத்துக்கு அரை வயித்து கூட போதலம்மா. அதோ பாருங்க ரிக்ஷாக்காரன் நிம்மதியா தூங்குறான். வேலையும் சுலபம், கூலியும் அதிகம். அவன் பாடு தேவலாமா. அப்ப சரி, நான் வரேன். ஆகட்டுமா? அல்லடா ஏன்பா, இந்த ரிக்ஷா தொழில் பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? நீங்க வேற ஏமா வயிற்றுச்சல கிளப்புறீங்க? மிதிக்கிற ஒவ்வொரு மிதிக்கும் ஒவ்வொரு நரம்பு புடைக்குது தெரியுமா? அப்படி நாள் பூரா மிதிச்சா கூட 5 ரூபா காசுக்கு அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கு. டாக்ஸி தொழில் இருக்க அவன் பாடி எவ்வளவோ பரவாயில்ல. 4 கிராக்கி ஏத்துறான், 40-50 சம்பாதிக்கிறான். நம்மால முடியுதா? அவன் பாடு தேவல. இந்த டாக்ஸி தொழில நீங்க நிறைய சம்பாதிக்கிறதா சொல்றாங்களே. அதையாமா கேக்குறீங்க? 10 ரூபா சம்பாதிச்சா 9 ரூபா முதலாளிக்கு. பெட்ரோல் விலை வேற அதிகமா போச்சு. இப்ப யாருமா டாக்ஸில ஏறா? 50 ரூபாய் குறைஞ்சு சம்பாரிச்சு கொடுத்தோம்னா அடுத்த நாளே வேற ஆளை வேலைக்கு வச்சிடறான். எங்க பாடு இருக்கே, நிரந்தரம் இல்லாத குழப்பமா, நிரந்தரம் இல்லாத குழப்பம். அப்படி ஒரு பஸ் டிரைவரா போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆள் ஏறுதோ இல்லையோ மாசம் முடிஞ்சா தொலையா சம்பளம் வாங்கிடுறாங்க. அவங்க பாடு தேவலாமா? என்னம்மா தொழில், நாம எவ்வளவுதான் கவனிச்சு ஓட்டினாலும் விதி முடிஞ்சவன் குறுக்க வந்து வந்துடுறான். கேசுன்னு எங்கள மாட்டிடுறாங்க. இது ஒரு பொழப்பா? அங்க பாருங்க, அப்படி ஒரு கட்டவுண்ட் எடுத்து பிழைச்சிடலாம். தொழில கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிம்மதி இருக்கு. அவன் பாடு தேவலம்மா. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம ஆளாளுக்கு நம்ம வாழ்க்கை தான் இருக்கலே ரொம்ப கஷ்டம்னு, அடுத்தவங்க வாழ்க்கைலாம் ரொம்ப சுலபம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து புலம்புறதை நிறுத்திட்டு ஒண்ணு உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து பழகுங்க. நம்ம என்னதான் இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பெட்டரா இருக்குன்னு நினைச்சாலும் ஒன்னுத்துக்கு மேல இன்னொன்னு பெட்டரா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. அண்ட் லைஃப்ல குரோவானு நினைச்சீங்கன்னா do follow my account and see you in another video. Bye guys.